கன்னியாகுமரி மாவட்டம் சிராக்கரையை சேர்ந்த ஸ்டான்லின் என்ற குட்டன் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அவரின் மரணம் குறித்து விசாரணை நடத்த கோரி சோசியல் லிபரேஷன் மூவ்மெண்ட் தலைவர் வழக்கறிஞர் சிபு மற்றும் இறந்து போனவரின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் காவல் கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இது குறித்து வழக்கறிஞர் சிபு கூறிய தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை காவல் நிலையத்துக்குட்பட்ட சிறக்கரை என்ற இடத்திலே கழிந்த 18ஆம் தேதி ஸ்டான்லி என்ற குட்டன், அப்பா பேர் சுகுமாரன் என்பவர் மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொண்டதாக பிரேத பரிசோதனை செய்து அடக்கம் செய்யப்பட்டு, ஆனால் அவருடைய சாவில் மிகப்பெரிய மர்மங்கள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் 14ஆம் தேதி அவர் 13ஆம் தேதி அவர் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டுள்ளார். அதேபோன்று 14ஆம் தேதியும் அவர் தாக்கப்பட்டு இரத்த காயங்களுடன் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். திரும்ப அவர் அருகிலுள்ள இடைக்கோடு ஜிஹெச்சிற்கு செல்வதாக சொல்லி கொண்டு தான் வீட்டிலிருந்து வெளியே சென்றிருக்கிறார். அன்றைய தினம் இரவு சுமார் 12 மணி அளவில் அவர்களுடைய பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சென்று தன்னை சிலர் கொலை செய்வதற்கு திட்டமிட்டு பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்றும் காவல் நிலையத்தில் தகவல் கொடுப்பதற்கு மொபைல் ஃபோன் தாருங்கள் என்றும் கேட்டிருக்கிறார். இது சம்பந்தமான சிசிடிவி பதிவுகளும் இருக்கின்றது. அவர் அந்த இடத்தில் நிற்கும்போது யாரோ அவரை மிரட்டுவதாகவும் யாருக்கோ அச்சப்படுவதாகவும் ஒரு சூழ்நிலை இருந்தது. அதன் பின்பு அவரை காணவில்லை. இது சம்பந்தமாக அருமனை காவல் நிலையத்தில் அவரை காணவில்லை என்று சொல்லி அவருடைய தாயார் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார்கள். குற்ற வழக்கு எண் 263/2025 என்று வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி ஒரு இடத்தில் அவரை அடையாளம் காண சொல்லியிருக்கிறார்கள். அந்த இடத்தில் அவர் அணிந்திருந்த உடையானது, அவர் இந்த வீட்டிலிருந்து இறங்கி போகும்போது அணிந்திருந்த உடை அவருடைய சகோதரர் சஜி என்பவருடைய வெள்ளை வேஷ்டியும் வெள்ளை ஷர்ட்டும் தான் போட்டுட்டு வெளியே போனார். ஆனால் தற்கொலை செய்து கொண்ட இடத்துல அவர் இட்டிருந்தது அவர் கருத்து பேண்ட் அணிந்திருந்தார். அந்த பேண்ட்டுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. அந்த மாதிரிப்பட்ட பேண்ட் அவர் உபயோகிக்கக்கூடாது. ஜீன்ஸ் பேண்ட் தான் உபயோகிக்கக்கூடிய மனுஷர். இப்போ யாரோ திட்டமிட்டு அவரை கொலை செய்து தற்கொலையாக வருவதை மாற்றி திட்டமிட்டு செயல்பட்டுள்ளார்கள் என்பதுதான் எங்களுடைய அந்த பகுதி மக்களை கேட்டாலும் அதற்கான அனைத்து ஆதாரங்களும் இருக்குது. இது சம்பந்தமாக இன்றைய தினம் அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் சேர்ந்து நாங்கள் மரியாதைக்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் அதை உண்மையாக புலன் விசாரணை செய்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து வழக்கு பதிவு செய்து தக்க நீதி கிடைப்பதற்கு வேண்டி புகார் மனுவை வழங்கியிருக்கிறோம். அவர் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். கண்டிப்பாக அந்த பகுதியை சேர்ந்த சிசிடிவி கேமரா அதுபோல் டிஎஸ்பி தலைமையில் ஒரு விசாரணை அமைத்து இருக்கின்ற ஆதாரங்களும் மக்களிடம் ஒன்று புலன் விசாரணை செய்து கண்டிப்பாக குற்றவாளியை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்.